வனங்கள் பூக்க சிந்த வசந்தம் வாழ்வு பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்க சிந்த வசந்தம் வாழ்வு பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவளே. இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளி. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்க சிந்த வசந்தம் வாழ்வி பொங்க வாரும் இறை குலமே. இறை இயேசுவிற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 18ஆம் வாரத்திற்குள் காலடி பதிக்கும் நாம் இன்றைய இறை வார்த்தைகள் வாழ்வு தரும் உணவாகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் எனும் கருப்பொருளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றது. ஆன்மீக வாழ்வு ஊட்டம் பெறுவது உயிருள்ள நற்கருணையே அன்று பாலை நிலத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு மன்னா பொழியப்பட்டது போல ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவரின் உடலும் இரத்தமும் எங்கள் ஆன்ம உணவாக மாறுகின்றது. எனவே ஆண்டவரது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக உட்கொள்ளும் நாம் அவரை போலவே எம்வாழ்வை மாற்றிக்கொள்வோம். ஆண்டவரை எம்வாழ்வில் நிலை வாழ்வு. எனவே அவரை நம்பி ஒவ்வொரு பலியிலும் அவரை உட்கொள்ளும் நாம் எம் பாவ பலவீனங்களையும் இயலாமைகளிலும் இருந்து விடுதலை பெற்று நம்பிக்கை கொண்ட மக்களாக எம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம். விண்ணகத்திலிருந்து வாழ்வு தரும் உணவாக எம்மை வாழ வைக்கும் இறைவனிலேயே எம்மை வாழ்வை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவரை போல கனிவு, இரக்கம், விட்டுக்கொடுப்பு போன்ற புண்ணியங்களிலே எம் வாழ்வை ஆழப்படுத்தி பிறருக்காக வாழும் உள்ளங்களாக மாற இறைவன் எமக்கு வரமருள வேண்டி தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். தெய்வமகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு தினத்திலே இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த கல்வாரி பலியிலே கலந்து கொள்ள ஒரே குழுமமாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த இனிய நாளை தந்தமைக்காக மாதத்தின் முதல் ஞாயிறு தினத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் இறைவனுடைய அருட்கரம் எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிறப்பாக சபித்துக் கொள்வோம். இந்த மாதத்திலே எங்களுடைய பாதுகாவலினுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே இறை ஆசீர் எங்களுக்கு கிடைக்கவும் அன்னையின் பரிந்துரை இந்த மாதத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சபிப்போம். அதோடு இன்றைய இறை வார்த்தைகள் ஊடாக வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு எங்களுக்கு விண்ணக அப்பத்தை தருகிறார். உயிருள்ள நற்கருணை வடிவில் வாழ்வு தருகின்ற அப்பமாக இயேசு இருக்கிறார் என்ற மறைபொருளை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது.
ஆகவே அடிக்கடி நற்கருணை பெற்றுக்கொள்ளவும் ஆன்ம விருந்தை நாங்கள் பெற்று எங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளவும் எங்களுடைய வாழ்விலே அடிக்கடி நற்கருணை சந்திப்பிலே ஈடுபட்டு இறை ஆசீரை பெற எங்களுக்கு இறைவன் ஆற்றலை தர வேண்டும் என்று சொல்லியும் எங்களுடைய குடும்பங்கள் தொழில்துறைகளையும் ஒப்படைத்து இறை ஆசீருக்காக இந்த பலியிலே செபித்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குறை குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போதும் கன்னியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
இறைவா, உமை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துபவர் நீரென பெருமை கொள்ளும் நாங்கள் நீர் படைத்தவற்றை புதுப்பிக்கவும் நீர் புதுப்பித்தவற்றை நாம் பாதுகாக்கவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகின்றேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சின்பாலே நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முணுமுணுத்தனர். இஸ்ராயேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறையாட்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவே இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகின்றேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகின்றேன். இஸ்ராயேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சியை உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் ஆண்டவராகிய கடவுள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூட சுற்றி படர்ந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தது போல பாலை நிலமரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருட்கள் காணப்பட்டது. இஸ்ராயேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு உங்கள் பதிலாக ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். 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 நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரிந்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடருண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தம் திருநாட்டுக்கு தமது வலக்கரத்தால் வென்ற மலைக்கு
அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. கடவுள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்ப இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 24 தொடக்கம் 35 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகள் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அனைவரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கின்றீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கின்றது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, டேவிட் வோல்கர் என்கிற ஒரு எழுத்தாளர் கூறுவார், நாங்கள் வாழுகின்ற இந்த உலகிலே ஒரு வகையான வறட்சியை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வறட்சி என்னவென்றால், நீரில்லாமல் போகின்ற வறட்சியோ அல்லது உணவில்லாமல் போகின்ற பஞ்சமோ அல்ல, மாறாக அனைத்தும் இருந்துமே எதுவும் இல்லை என்ற ஒரு உணர்வு. சமையலறை முழுக்க உணவிருந்தும் திருப்தியற்ற பசி உணர்வு, பெரிய மெத்தைகள் ஏசி புட்டி அறைகளிலிருந்தும் நிம்மதியற்ற தூக்கம், தேவைக்கு அதிகமான பணம், பெயர், செல்வம், புகழிருந்தும் நிறைவில்லாத வாழ்க்கை, இவைதான் இன்றைய நவீனத்துவ வறட்சியாக இருக்கின்றது. இந்த வறட்சிக்கு காரணமாக இருப்பது மனித மனது. ஏனென்றால் மனித மனமானது தற்போது போதுமென்ற எண்ணத்தை விட்டு நிறைவற்ற தன்மையில் ஆழ வேரொன்றிவிட்டது. அது எப்போதுமே தனக்கு எல்லாம் தேவை என்று உலகியல் தேவையை நோக்கி அது நாடி சென்று கொண்டிருக்கின்றது. ஓஷோ என்ற ஒரு அறிஞர் இதை இன்னும் மிக அழகாக கூறுவார், இந்த உலகு நிறைவிலியாக மாறிவிட்டது. இந்த உலகிலே போதும் என்ற சொல் மறைந்து வேண்டும் என்ற சொல் பெருகிவிட்டது. மனிதனானவன் கடலுக்குள் இருந்து தண்ணீருக்காக அழுகின்ற மீன் போல மாறிவிட்டான். இதனால்தான் அவன் அமைதியற்ற வாழ்க்கையிலும் நிம்மதியற்ற உறவுகள் சந்திப்பிலும் சந்தோஷமில்லாத உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவன் நிறைவேற்ற தன்மையை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்று மிக அழகாக இந்த அறிஞர்கள் இன்றைய வாழ்வின் யதார்த்தத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய வாசகங்களில் நாங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நானே வானினின்று இறங்கி வந்த உணவு, என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது, என்னிடம் வருபவர்களுக்கு என்றுமே தாகம் இராது என்று அந்த நிறைவின் உண்மையை எங்களுக்கு கூறிக்கொள்கின்றார். ஆனால் அதற்கு எதிர்மாறாக இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கலாம், இந்த இஸ்ராயல் மக்கள் இறைவனுடைய அருமடையாளங்களை, இறைவனுடைய அதிசயங்களை தங்களுடைய வாழ்வில் அனுபவித்தும் அவர்கள் எப்போதும் இறைவனை சந்தேகிக்கின்ற மக்களாக, இறைவனோடு சண்டை போடுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். எவ்வாறெனில், இந்த இஸ்ராயல் மக்களை இறைவன் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வருகின்றார். இந்த நதியை இவர்கள் கடந்து அந்த நதிக்குள் தன்னை துரத்தி கொண்டு வருகின்ற இந்த பார்வோனின் படையணிகளை அமர்த்தி விடுகின்றார். இதற்கு மேலாக இவர்களை தன்னுடைய இனமாக மக்கள் இறைவன் அழைத்து கொண்டு வருகின்றார். இந்த இறைவனுடைய இந்த பாதுகாப்பை, இறைவனுடைய அழைப்பை உணராத மக்கள் இறைவனுடனும் மோசையுடனும் எப்போதும் முரண்படுகின்றவர்களாக, சண்டையிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அனைத்திற்கு மேலாக இவர்கள் பாலை நிலத்திலே உணவு இல்லை என்று சண்டையிட்ட போது இறைவன் அவர்களுக்கு நிறைவாக உணவு கொடுக்கின்றார். ஆனால் அதை கூட அவர்கள் சந்தேக கண்ணோடு பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த உணவை மன்னா என்று அழைக்கின்றார்கள். மன்னா என்பதன் அரமேய சொல்லுக்கு பொருளாக என்ன இது என்ற தமிழ் சொல் காணப்படுகிறது. எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் சந்தேகத்துடன் நாங்கள் கேட்கிற முதல் கேள்வி என்ன இது, ஏன் இது இப்படி இருக்கின்ற கேள்வியாக நாங்கள் சந்தேகத்துடன் கேட்போம்.
அதற்கு சரி நிகரான அரேமிய சொல் தான் மன்னா. அந்த மன்னா சொல்லைத்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் பாவிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் இந்த இறைவன் செய்கின்ற அற்புதத்தை, இறைவன் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற அதிசயங்களை கண்டுணர முடியாத வணங்கா கழுத்துள்ள மக்களாக இருக்கின்றார்கள். இதே மனநிலை கொண்ட மக்களைத்தான் இன்றைய இஸ்ரேல் மக்களாக நற்செய்தியிலும் பார்க்கிறோம். அவர்கள் இறைவன் செய்த அந்த அற்புதங்களை அதிசயங்களை காணாமல், இறைவன் செய்கின்ற அருமடையாளங்களை கண்டு இறைவனை நம்பிக்கை கொள்ளாமல், மாறாக தங்களுக்கு வயிற்று பசிக்கு உணவு போதும் என்று தாங்கள் சோம்பறிகளாக இருந்து எந்த வேலையும் செய்யாமல் இருந்து இந்த பெரியவரை பின்தொடர்ந்தால் எங்களுடைய வயிற்று பசிக்கு எப்போதும் உணவு கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்தோடு இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு கூறுகின்றார், நீங்கள் உணவுக்காக அலையாதீர்கள், மாறாக விண்ணிலிருந்து வந்த உண்மையான உணவை, அந்த உண்மையான நம்பிக்கையில் உணவை நீங்கள் நம்புங்கள், அப்போது எப்போதும் நீங்கள் நிறைவாக இருப்பீர்கள் என்று தூய ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து கூறுகின்றார். பிரான்சிய நாட்டு ஒரு கவிஞர் மிக அழகாக கூறுவார், கடவுள் என்னுடைய தேவைகளில் எனக்கு பதிலளிக்கவில்லை, மாறாக கடவுள் என்னோடு கூட இருந்தார். இதை நான் எப்போது உணர்ந்தேன் என்றால், என்னுடைய இளமை காலத்தில் நான் என்னுடைய கஷ்டங்களில், என்னுடைய கவலைகளில் நான் உணரவில்லை, மாறாக என்னுடைய வாழ்வின் அஸ்தமன காலத்திலே நான் உணர்கின்றேன் என்று இறைவனுடைய உடனிருப்பை அவர் தன்னுடைய இறுதி காலத்திலே தான் அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய அன்பை, இறைவனுடைய பாதுகாப்பை இவ்வாறான கவிதை வரிகளில் மிக அழகாக கூறுவார். இந்த கவிதை வரி எங்களுடைய வாழ்க்கையிலும் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் அன்றாடம் இறைவனை தேடி அலைகின்றோம், இறைவனை தேடி வருகின்றோம். எங்களுடைய கவலைகள், எங்களுடைய தேவைகளை நாங்கள் அன்றாடம் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மிச்சமாக இருக்கின்றது என்றால், இறைவன் எனக்கு பதிலளிக்கவில்லையே, இறைவனுடைய கேள்விக்கு செவிமடுக்கவில்லையே என்ற அந்த ஒரு முறைப்பாடு தான் மிச்சமாக இருக்கின்றது. இந்த கவிஞருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம் என்றால், இறைவன் எங்களுக்கு பதிலளிக்க மாட்டார். நாங்கள் என்ன கேட்டாலும் இறைவன் எங்களுக்கு பதிலளிக்க மாட்டார், மாறாக இறைவன் எங்களோடு கூட இருப்பார். அதை நாங்கள் உணர வேண்டும். நாங்கள் எங்களோட கூட இருக்கின்ற அந்த இறைவனை உணராமல், இறைவன் எனக்கு பதிலளிக்கவில்லையே, இறைவன் நான் கேட்கின்றது எனக்கு தரவில்லையே என்று முறைப்பாட்டைத்தான் இந்த இஸ்ரேல் மக்களை போல நாங்கள் அன்றாட மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம். இன்று 2ஆம் வாசத்திலே பவுல் எங்களை அழைப்பார், நீங்கள் பழைய மனிதனுடைய எண்ணங்களை களைந்துவிட்டு புதிய மனிதர்களுடைய எண்ணங்களை, புதிய மனிதர்களுடைய அந்த மனப்பாங்கை அணிந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் பழைய இஸ்ரேல் மக்கள் போல சந்தேகிக்கின்ற மக்களாக, சோம்பறிகளாக, எப்போது முறையிடுகின்ற மக்களாக இருக்காமல், இறைவன் உங்களோடு இருக்கின்றார் அந்த நம்பிக்கையை உணர்ந்த மக்களாக, இறைவனுக்கேற்ற வாழ்வு வாழ்கின்ற மக்களாக, தூயாவியின் திருமுழுக்கு பெற்று தூயோராக வாழுகின்ற மக்களாக, விசுவாசிகளின் மக்களாக வாழுங்கள் என்று அந்த புதிய மனிதனுக்குரிய மனப்பாங்கி அணிந்து கொள்ள இன்றைய 2ஆம் வாசத்திலே பவுல் எங்களை அழைத்து நிற்கின்றார். ஆகவே நாங்கள் இன்றைய நாளை சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையின் தேடல்கள், எங்களுடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகள், நாங்கள் செல்லுகின்ற பாதைகள் எதை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்ப்போம். எங்களுடைய பெயர் அடையாளப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செல்கின்றோமா? எங்களுக்கு தேவைகள், பணம் இருந்தும் இன்னும் நிறைய பண தேவைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பணத்தை நோக்கி நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது நான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும், நான் சமூகத்திலே பேசுபவர்களாக மாற வேண்டும் என்று அந்த அற்ப புகழுக்காக நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கை சுயநலப்போக்காக மாறுகின்றதா, சுயநலப்போக்கை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றதா, அல்லது பிறநல எண்ணங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திப்போம். நாங்கள் இவ்வாறு சுயநலப்போக்கோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தால், இந்த கவிஞர் கூறுவது போல இறைவன் எங்களுக்கு பதிலளிக்க மாட்டார், இறைவன் எங்களுக்கு செவிமடுக்க மாட்டார். நாங்கள் எப்போதுமே முறையிடுகின்ற மக்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். மாறாக நாங்கள் அதே இந்த சுயநலப்போக்கை கொஞ்சம் மாற்றி பிறர் நலத்தோடு இருக்கின்ற மக்களாக இருப்போமாக இருந்தால், நாங்கள் இறைவனுடைய உடனிருப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஆகவே இந்த இறைவனுக்கான தேடல் என்ற அந்த புத்தகத்திலே டேவிட் வால்கர் என்ற அந்த அறிஞர் கூறிக்கொண்டு போய் இறுதியிலே கூறுவார், இந்த உலகிலே காணப்படுகின்ற இந்த வறட்சி, இந்த பின்னவீனத்துவத்திலே காணப்படுகிற வறட்சி தீர வேண்டுமென்றால் எதுவுமே சாத்தியமாகாது, மாறாக ஒவ்வொரு மனிதனுடைய மனமும் மாற வேண்டும். அவர் மிக அழகாக கூறுவார் இறுதி பகுதியிலே, சமையலறையில் உணவில்லாவிட்டாலும் நீங்கள் நிறைவாக இருக்கணும் என்றால் உங்கள் உணவை பகிருங்கள். உங்களுக்கு பெரிய பெரிய மெத்தைகள், ஏசி போட்டி அறைகள் இல்லாமல் இருந்தும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வர வேண்டும் என்றால் உங்கள் தூக்கத்தை கொஞ்சம் பகிருங்கள். நீங்கள் அதிகளவு பணம் இல்லாமல், நிறைய செல்வம் இல்லாமல், பெரிய புகழ் அந்தஸ்து இல்லாமல் இருந்தும்
நீங்கள் நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பகிருங்கள். நீங்கள் தேடுவதற்கும் நீங்கள் அலைந்து திரிவதற்கும் அதிகமான நிறைவை, நிம்மதியை, அமைதியை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்று மிக அழகாக அவர் தன்னுடைய புத்தகத்தின் இறுதிப் பகுதியிலே கூறி சொல்லுவார். ஆகவே இன்றைய நாளை நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற அந்த நற்கருணை ஆண்டவர் எங்களுக்கு விட்டு சென்று அவருடைய வாழ்க்கையின் மக்களாக நாங்கள் மாற, நாங்கள் இன்னொரு கிறிஸ்துவாக மாற, நாங்கள் அனுதினம் உட்கொள்கின்ற நற்கருணை மக்களாக மாற இறைவன் எங்களுக்கு வரம் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல நற்கருணை உட்கொண்டு அந்த நற்கருணை வெறும் சடங்காக நிறைவேற்றாமல் அந்த நற்கருணை எங்களுடைய வாழ்க்கையாக மாற்ற, நாங்களும் பகிர்தலின் மக்களாக மாற, இன்னொரு கிறிஸ்துவாக மாற எங்களுக்கும் வரம் தாரும். ஆகவே இந்த மன்றாட்டுக்களை இறைவன் எங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்றும் இந்த பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். எங்களுடைய வாழ்வின் தேவைகளை இறைவன் பாதம் ஒப்படைத்து ஆண்டவர் எங்களுக்கு விண்ணக உணவை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உருக்கமாக செபித்துக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, திரு அவையில் பணியாற்றும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகளை உம்பாதம் தருகின்றோம். அவர்கள் தம் பணி வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டிய உடல் உள ஆரோக்கியத்தை அளித்தருளவும் என்றும் உமக்கேற்ற வாழ்க்கையினை வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றான ஆண்டவரே, இன்றைய இறைவார்த்தையினூடாக நானே வாழ்வு தரும் உணவு என்று உம் ஆன்ம உணவினூடாக எம்மை வாழ அழைக்கின்றீர். ஆன்ம உணவை உண்ணும் நாம் உம்மை போல எம் வாழ்வை பகிர்ந்து வாழும் உள்ளங்களாக மாற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஊற்றான இறைவா, எம் பாதுகாவலியாம் தூய கொஞ்சேஞ்சி மாதாவின் பெருவிழா கொண்டாட எம்மை ஆயத்தப்படுத்தும் நாம் அன்னையின் பெருவிழாவினை நல்ல முறையில் எவ்வித தடைகளுமின்றி ஒற்றுமையாக சந்தோஷமாக கொண்டாட அன்னையின் ஆசீரை பெற்ற பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் ஆண்டவரே, எமது நாட்டில் விரைவில் நடைபெறவிருக்கும் தேர்தல் நல்ல முறையில் நடைபெறவும் நாட்டு மக்களை நீதியோடு வழிநடத்தும் நல்ல தலைவர்களை உருவாக்கி நாட்டு மக்களின் வாழ்வு அமைதியில் திகழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை பார்த்து நாங்கள் செபிப்போம். ஆண்டவருடைய பலிப்பீடம் நாடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவோடு உறவு கொள்ள, எங்கள் வாழ்வை அவரோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் எல்லோருக்கும் வழியாக, ஒளியாக, வாழ்வாக, உணவாக இருப்பவர் இந்த இயேசு ஆண்டவர். அந்த இயேசுவை பார்த்து நாங்கள் செபித்துக் கொள்வோம். சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, இளையோருக்காக செபிப்போம். நன்னெறியில் அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். 2ஆம் தவணை பரீட்சைகளை எதிர்கொள்ள இருக்கிற மாணவ செல்வங்களுக்காக செபிப்போம். வாழ்வு தரும் உணவு இயேசு என்பதை உணர்ந்து நற்கருணையை அடிக்கடி பெற்றுக்கொள்ளவும், நற்கருணை சந்திப்புகளிலே ஈடுபடவும், எங்கள் ஆன்மாவை காத்துக்கொள்ள இறைவன் எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று சொல்லியும் செபிப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானைப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவுமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக ஏனாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் எங்களை நீர் மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து ஆர்ப்பரித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி எங்கள் குரல்களை எழுப்பி உம்மை போற்றி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவராசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறெங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே, அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே, போற்றி. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்றே உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளையில் உமக்கு உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் எங்களுடைய வாழ்வின் தேவைகளை இறைவன் பாதம் ஒப்படைத்து, ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களை வழி நடத்தும்படியாக கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி செபிப்போம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினை திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவர்தான் உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றார். ஆண்டவரே, நீர் நிலத்தில் தள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வளங்கள் சேர்க்கும் மருமருந்து வாழ்வும் வழியும் நீ எனக்கு வளங்கள் சேர்க்கும் மருமருந்து உறவை வளர்க்கும் விருந்து உறவை வளர்க்கும் விருந்து எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து தேனிசை நாதனே எழுவாய் இறை அருளை என்னில் நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய் வழி காட்ட எழுந்து வருவாய் தேனிசை நாதனே எழுவாய் வழியும் மொழியும் நீ எனக்கு விடியல் காட்டும் மொழி விளக்கு வழியும் மொழியும் நீ எனக்கு விடியல் காட்டும் மொழி விளக்கு மனிதம் வாழும் தெய்வம் மனிதம் வாழும் தெய்வம் எனில் புனிதம் வளர்க்கும் நல்லிதயம் பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து பாடுவேன் பாடுவேன் பல சிந்து பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து தேனிசை நாதனே எழுவாய் இறை அருளை என்னில் நீ பொழிவாய் பல வரங்கள் தந்து என்னை காப்பாய் வழி காட்ட எழுந்து வருவாய் தேனிசை நாதனே எழுவாய் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாது நீர் நிலையான மீட்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை என்றும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எழுந்து நின்று அன்னையை புகழ்ந்து இறுதிப் பாடலில் கலந்து கொள்வோம். அலையொளிரருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையொளிரருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய். அலையொளில் அருள்தனை
வல்ல உன் மகனிடம் கொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் அருதனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.